எனக்கு 7G ரெயின்போ கொள்ளையில பர்டிகுலரா சோனியா அகர்வால் இறந்துருவாங்க. 2 பேரும் ஆக்சிடென்ட் ஆயிடுவாங்க. ஆக்சிடென்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் இவன் ஒரு பெட் ரெஸ்ட்ல கூட போகும்போது சோனியா அகர்வால் இருக்கிற மாதிரியே ஒரு சீன் வந்து நமக்கு இருக்கும். ஹீரோ கூட இருக்கிற மாதிரி. அது எழுதி இதை கன்வே பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஸ்கிரிப்ட் நாலேஜ் அதுவே வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அது வந்து ஹீரோ அது புரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நம்ம ப்ளே பண்ணும்போது அது ஆடியன்ஸ்க்கும் கன்வே ஆகணும். அது பார்க்கும்போதே ரொம்ப ஒரு வியப்பா இருந்தது. ஒரு சரியான ஒரு கான்ஃபிளிக்டான ஒரு பிளே அது. ஏன்னா அவங்க இறந்துடுறாங்க. இறந்துட்டு இந்த பையன் கூட இருக்கிற மாதிரி ஒரு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க இறந்தது இவனுக்கு தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் வந்து அவங்கள அந்த ரெஸ்கியூ பண்றான். அந்த பொண்ணை நான் தான் வந்து கூட்டிட்டு வந்தேன். அந்த பொண்ணு எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இது எல்லாம் புரியாத அவங்க அப்பா அவனை அடிக்கிறாரு. ஆனா இது எல்லாத்தையும் புரிஞ்சு அவங்க அம்மா வந்து அவனை வந்து தலையில பிளஸ் பண்ணுவாங்க. அது அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கூஸ் பம்ப் ஆகும். அந்த ஓவரால் பிளேவே பார்த்தீங்கன்னா அது அது எழுதி நமக்கு அது புரிய வச்ச அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட். ஆனால் அது நமக்கு ரொம்ப ஒரு ஸ்பூன் ஃபீடிங்காக பண்ணியிருப்பாரு செல்வராகவன் சார்.